ஆண்டவர் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு சதா கால மகிமை உண்டாகும்படியாக ஊழியக்காரர்களுக்கு எந்தெந்த ஊழியக்காரர்கள் என்னென்ன வியாதி நோய் இருக்கிறதோ அப்பேற்பட்ட வியாதி நோயிலிருந்து சகல விதமான வியாதி நோயிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த 2 கிட்னியும் 1 கிட்னியும் அது இன்னும் பழுதட்டு இருந்தாலும் ஆண்டவரே, அது என்ன சீர்கட்டு போயதால் சீர்படுத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகும்படியாய், புதுசாய் மாறும்படியாய், ஃபங்க்ஷன் ஆகும்படியாய், டயாலிசிஸ் பரிபூர்ண விடுதலை கொடுத்து 2 கிட்னியும் சுகமாய் வேலை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிகமாய் மருந்து மாத்திரை செலவு சாப்பிட்டோம் ஆண்டவரே, ஆபரேஷன் சிகிச்சைகள் செய்தோம், சுகமாக இருக்கிற ஒவ்வொரு காரணங்கள் விசேஷமாய் ஆண்டவர் எல்பெத்தேல் சபையில ஊழியர்களை ஒருமனைப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் நீங்க சொல்லுங்க, நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன் தூரத்துக்கு தேவன் அல்லவா என்று சொல்லி 23 சொல்லிக்கிறீங்க அப்பா. சங்கீதம் 120 வசனத்தை அனுப்பி குணமாக்கி பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாப்பு என்று சொல்லிக்கிறீங்க ஆண்டவரே. சுகர் வேதியில அவசப்படுகிற அப்ப கேன்சர்ல அவசப்படுகிற சிறுநீரக பாதிக்கப்பட்டு அவசப்படுகிற வேதியில நோயில சிக்குண்டிருக்கிற ஒவ்வொரு தொட்டு சுகப்பட்டபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, சகல வேதியை விலக்கி பாதுகாத்தரணும். குறிப்பா இந்த வெயில் காலங்களில் ஏற்படுகிற கொள்ள நோய்கள்ல இருந்து வெயில் தாக்குதல் ஏற்பட அனைத்து விதமான தீமையை விலக்கி பாதுகாத்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த வெயில் தாக்கம் நீங்கி போகும்படியாக இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும்படியாக, வெயில் குறையும்படியாக, வெயிலால் எந்த தீங்கு வராத பாதுகாத்துள்ளபடியாக, ஆசீர்வாதமான ஆரோக்கியமான பரிசுத்தமான மழையை என் தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, நல்ல மழையை கொடுப்பீராக. இந்த வெயில் உஷ்ணம் இயேசுவின் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக, ஊழியக்கார மனைவி பிள்ளைகளுக்காக, ஊழியக்கார கணவர் பிள்ளைகளுக்காக, எல்லா உறவு முறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எந்தெந்த ஊழியக்காரர்கள் குடும்பத்திலெல்லாம் சபைக்கு பிள்ளைகள் ஒழுங்கா போகாம இருக்கிறாங்களோ, சபைக்கு வராம இருக்கிறாங்களோ, ஜெபிக்காம இருக்கிறாங்களோ, துன்பாடு ஆலோசனை நடக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஒவ்வொரு விஷயம் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்தாரை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்கார மனைவி பிள்ளைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியக்காரி கணவர் பிள்ளைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை மருமகளை பேர பிள்ளைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக, ஊழியக்கார மனைவிகள் ஆஸ்வதிக்கப்படுவார்களாக. சுகத்தை பலத்தை கொடுப்பீராக. வசனம் தடுப்பி குணமாக்கி பொல்லாப்பு விலக்கி பாதுகாத்து அழிவீராக. ஊழியை செய்வதனால் ஊழி பிசாசானவன் ஊழியக்கார மனைவி பிள்ளைகளை தொடாதபடிக்கு, வழி திசை திருப்பாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தத்தில் மூடி மறைத்து பாதுகாத்துள்ளபடியா ஜெபிக்கிறேன். தீமையை விட்டு விலகி நன்மை செயலாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். துன்பாடு ஆலோசனை நடவாதபடி, பாவியில் போய் நில்லாதபடிக்கு, பரிசுகிற இடத்துல உட்காராதபடிக்கு, இரவம்பலம் வேத தேர்வார்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. அவன் நீர்கால் ஓரத்தில் நடப்பட்டு தன்காலுக்கு கண்கணி தந்து இலவதிக்கிறான் மற்ற பொழுதுபால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஊழியக்கார பிள்ளைகளுக்கு வயது வந்தோம் ஆண்டவரே, திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒரு ஜாதிகள் மத்தியில, சபை விசுவாசிகள் மத்தியில வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஊழியக்கார அநேகருக்கு ஜெபித்து அநேகருக்கு சுகமானது, அநேகருக்கு திருமணமானது, அநேகருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. ஆனா இவரோட பிள்ளைகளுக்கோ திருமணம் ஆகல, இவருடைய பிள்ளைகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்ல, இவங்களுக்கோ வேதி சுகமாகல, இவங்களோ தர்த்தத்தில் இருக்கிறாங்க, இவங்களோ கடத்தில் இருக்கிறாங்க, இவங்களோ வேதனைப்படுறாங்க என்று சொல்லி ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, உங்க நாம எந்த ஒரு ஊழியக்காரனாலே சபை விஷயம் நாம தூசிக்கப்படாதபடிக்கு, எங்களால் என் குடும்பம் நாம தூசிக்கப்படாதபடிக்கு, என் தேவனே கிறிஸ்துக்குள் பாடம் உங்கள் கர்த்தர் நாம சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி 1 பேர் 5-10 வசனம்படி ஆகவும் மற்ற தூக்கப்பட சபிக்கப்பட்டு எழுதிக்கிறபடி நாயபிரது சாபத்தை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டு ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்று சொல்லி கலாத்தியர் 3:13-14 வசனம்படியாகவும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பா அந்த வெயில் தாக்கங்கள் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஆசீர்வதியும், ஊழியக்காரர்களை வல்லமையாய் பயன்படுத்தும், ஊழியக்காரர் குடும்பங்களை சபைகளை சீர்படுத்தி சிறப்பத்தி பலப்படுத்தும், அற்புத அதிசயங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.